அரங்கம் நிறைந்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவரையும் வணங்குகிற சார் யார் சார் தெரிகிறிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையை நான் பார்க்கறதுல பத்திரிகை ஊடகத்துறையும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெலிவா சார் சொல்றாங்க, நானும் சொல்லிடுறேன் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்துல உரிமையின் படத்துல நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்க சந்தோஷ் சாருடைய பற்றையிலிருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமா நீங்க நிறைய படம் மியூசிக் பண்ண வேண்டிக்கிறேன். சுயநலமா எல்லா படத்திலும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்னைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்பவுமே எங்களுடைய நன்றி. ஆனா ரெண்டு வரையும் அந்த பாட்டை பாடிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் இதுல போய் பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்றாங்களே, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாடலாமா கேட்டேன். அப்படியா? இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா? அப்ப நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் பெரிய ப்ரோ. நாங்க சந்தோஷ் சாருடைய பற்றிலிருந்து வந்தவங்க, எப்படி எங்க திறமையை காட்டணும்ல, அதுக்கு தான் கூப்பிடுறேன் நானு. அந்த செல்ல கொடுங்க, லிரிக் அதுல இருக்குண்ணே. வாங்க வாங்க சும்மா சேர்ந்து வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் நீங்க ஏதாச்சும் பேசுங்க, நான் அந்த பாட்டு எடுத்துக்கிறேன். கையெல்லாம் ஆடுது, பதட்டத்தில் என்ன செய்யுன்னு தெரியல. அதாவது ஒண்ணுமே இல்ல, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அத நாங்க எந்த பற்றிலிருந்து வந்திருக்கோம் நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போறேன், ஆனா அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளவு லென்த்தா எப்படி ஒரு பல்லவி இவ்வளவு அழகா சூப்பரா மனசுல இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பரா பண்ணிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு தப்பு கொடுக்கற மாதிரி என் நண்பர் மோகன் ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேளையில ரெண்டு பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டுல நானும் ஒரு ஆளா இருந்ததுக்கு. தாளத்துக்கு என்ன செய்யறது? நீங்க பாடுங்க சும்மா அப்படியே. இந்த மாதிரி ஃபீட்பேக் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சேர்ந்து பாடிட்டு வரேன். வேணாமா? நன்றி. உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ள போய் பாட்டை கேட்ட உடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத சாரோட பயணிச்சு நான் பக்கத்துல இருந்து பார்த்தவன். ரொம்ப சந்தோஷம். பட்டையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பட்டையில வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த படத்தை 21ஆம் தேதி போய் எல்லாருமே திரையில பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி.